மார்க்கெட்டிங்னா என்னங்க, அட்வர்டைசிங்னா என்ன, பிராண்டிங்னா என்ன, இந்த மூணு விஷயம் நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க. குழப்பமா இருக்கு சார், எதை ஃபர்ஸ்ட் நான் கான்சென்ட்ரேட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் பிராண்டிங் சொல்றாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் சொல்றாங்க, மார்க்கெட்டிங் சொல்றாங்க. எனக்கு இது மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுங்க. சோ இந்த மூணு விஷயத்துல உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக. தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லோகேஷ் மனோகரன், ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் MSMEs, ஸ்மால் அண்ட் மீடியம் பிசினஸ் ஓனர்ஸ், சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களை டிஜிட்டல் முறையாக அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்வது மட்டுமே எங்களது நோக்கம். வாங்க இப்போ மெயின் வீடியோக்குள்ள போவோம். சோ மார்க்கெட்டிங்னா என்ன, அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன, பிராண்டிங்னா என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. சோ இந்த மூணு என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன உதாரணத்தோட நாம இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஏன் மித் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா, மித் அப்படின்னா என்னன்னா ஒரு கட்டுக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ரூமர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிதான், இதுதான் மார்க்கெட்டிங், இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட், இதுதான் பிராண்டிங்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கறதான் நம்ம இதை பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நல்லா புரிஞ்சுக்குங்க. பிராண்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். இதை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டிங் தான் முதல்ல விஷயம், அதுதாங்க ஃபர்ஸ்ட். இது மார்க்கெட்டிங்குள்ள வர்றதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் பிராண்டிங். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? சோ இப்போ ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு அழகான பையன் இருக்கான், ஒரு அழகான பொண்ணு இருக்காங்க. இந்த அழகான பையனோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. இதுதான் சிச்சுவேஷன். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. அழகான பையன், அழகான பொண்ணு, அந்த பையனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். ஓகே, இப்போ இந்த பையன் போய் அந்த பொண்ணு கிட்ட போய், நான் ரொம்ப நல்லா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் நல்ல கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இதுதான் எனக்கு சம்பளம், என்கிட்ட கார் இருக்குது, என்கிட்ட பைக் இருக்குது, என்கிட்ட சொந்த வீடு இருக்குது, என்னோட அப்பா அம்மா இந்த பேக்ரவுண்ட்ல இருக்காங்க, இதுதான் என்னோட சிச்சுவேஷன், நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாரு அப்படின்னா, அதுக்கு பேர் என்னங்க? அட்வர்டைஸ்மெண்ட். ஏன் அப்படின்னா, he is self promoting himself. அவரை செல்ஃபாவே ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு. நான் உனக்கு கரெக்டான ஆளு, கண்டிப்பா நீ என்ன கல்யாணம் பண்ணினா நான் உன கண் கலங்காம பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி செல்ஃபா போய் ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க அவனை. சோ அதனால அது பேர் என்னங்க? அட்வர்டைஸ்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஓகே, இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகேங்களா? இப்ப நம்ம அடுத்த சினாரியோக்கு வர்றோம். இப்ப அந்த பொண்ணு போய் அந்த பையன் கிட்ட, உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டனுங்க, நிறைய விஷயம் உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஐ திங்க் எனக்கு நீங்க கரெக்டான ஜோடியா இருப்பீங்க, அதே மாதிரி உங்களுக்கும் நான் கரெக்டான ஜோடியா இருப்பேன், ஏன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு அந்த பொண்ணு போய் கேட்டாங்க அப்படின்னா, தட் இஸ் கால்ட் பிராண்டிங். ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி அந்த பையனை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்காங்க. சோ ஆல்ரெடி பிராண்ட் ஆயிட்டார் அவரு, இவரை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்காங்க, அதனால போய் செல்ஃபா போய் கேட்கறாங்க. சோ திஸ் இஸ் கால்ட் பிராண்டிங். நல்லா புரிஞ்சுக்குங்க. போன இதுல என்ன, அந்த பையன் போய் அந்த பொண்ணு கிட்ட சொன்னாரு, செல்ஃப் ப்ரமோட் பண்ணிக்கிறாரு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியாமா அப்படின்னு. ஆனா இங்க அந்த பொண்ணே போய் என்ன சொல்றாங்க, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு கரெக்டான ஆள் நீங்க தான் நினைக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, இட் இஸ் கால்ட் பிராண்டிங். ஓகேங்களா? நம்ம அடுத்த சினாரியோக்கு வருவோம். இப்ப அந்த பையனோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் போய் அந்த பொண்ணு கிட்ட, உனக்கு கரெக்டான ஆள் அந்த பையன் தான், ஏன்னா அந்த பையனை பத்தி எனக்கு நிறைய தெரியும், நான் பல வருஷமா அவனோட ஃப்ரெண்டு, நல்ல பேக்ரவுண்டு, நல்ல அப்பா அம்மா, உனக்கு கரெக்டான மாப்பிள்ளை வந்தான் அப்படின்னு போய் அந்த பையனோட ஃப்ரெண்டு போய் அந்த பொண்ணு கிட்ட சொன்னா, இட் இஸ் கால்ட் மார்க்கெட்டிங். புரிஞ்சுதுங்களா? சோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது ரொம்ப ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுதான் மார்க்கெட்டிங். சோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னம்னா, நாம வேல்யூ அடிஷன் கொடுக்க 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 மத்தவங்க போய் நம்மளை பத்தி சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுதான் மார்க்கெட்டிங். மத்தவங்க மூலியமா நம்மளுக்கு வரணும். மத்தவங்க அப்படிங்கிறது மேபி நம்மளோட கஸ்டமர்ஸாக இருக்கலாம், இல்ல எந்த ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கலாம், இல்ல ஒரு பிளெக்ஸாக இருக்கலாம், இல்ல அவுட்டோர் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்டா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சோ மத்தவங்க மூலியமா போய் நம்மளோட டார்கெட் கஸ்டமரை ரீச் பண்றதுக்கு பேரு தான் என்ன அப்படின்னா மார்க்கெட்டிங். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ முதல் விஷயம் நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் தான். நீங்க மார்க்கெட்டிங் பண்ண 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 பண்ண
மக்களுக்கு உங்களோட பிராண்டை பத்தி நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஓ, இதுதான் இந்த பிராண்ட், இத்தனை வருஷமா இவங்க இருக்காங்க, இத்தனை கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி விஷயம் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போய் சேரும். ஸோ ஒன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு தீபாவளிக்கோ இல்ல ஒரு பொங்கலுக்கோ இல்ல ஏதாவது ஒரு பர்டிகுலர் மந்த் எண்ட்ல ஒரு ஆஃபரோ ஒரு வீக்கெண்ட்ல ஆஃபர் போட்டீங்க அப்படின்னா மக்களுக்கு ஈஸியா புரியும். இல்லப்பா, இவங்க ரொம்ப காலமா இருக்காங்க, இந்த பிராண்டை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஆனா இப்ப ஆஃபர் போட்டிருக்காங்க. அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட். சோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டிங்னா என்ன, அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன, பிராண்டிங்னா என்ன, இது நல்லா புரிஞ்சுக்கணும். இது இன்னும் புரியலையா, நீங்க தாராளமா கமெண்ட்ல போடுங்க. நான் இன்னமும் கிளியரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மார்க்கெட்டிங் அப்படின்னா ஆடிங் வேல்யூஸ் நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. எப்படி சார் வேல்யூ ஆட் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை இருக்கு. ஓகேங்களா. சோ இதான் நான் முதலே சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங்னா என்ன, அட்வர்டைஸ்மெண்ட்னா மார்க்கெட்டிங் இஸ் ஆடிங் வேல்யூஸ், அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் அ செல்ஃப் ப்ரமோஷன். ஓகேங்களா. நல்லா பாருங்க. இது எல்லாத்துக்கும் இவர் யாருன்னு தெரியுமா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஒரு 7-8 வயசு பையன். நல்லா பாத்துக்கங்க, அங்க பக்கத்துலயே நைக்கியோட லோகோவும் இருக்கு. இது உண்மையா நடந்த கதை. ஒரு 7-8 வயசு இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இவர் ஒரு சின்ன ஒரு கார் வச்சு விளையாண்டுகிட்டு இருக்காரு சோஃபால. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, இன்னும் இந்த பையனுக்கு 10 வயசு ஆக போயுது, இன்னும் டைம்னா மணினா என்ன இம்பார்ட்டன்ஸ் இவனுக்கு தெரியலையே, இது எப்படி கத்துக் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக அவருங்க அப்பா என்ன பண்றாரு, ஒரு சின்ன கர்ச்சீஃப் ஒண்ணு கொடுத்து, கண்ணா இதை போய் நீ $2 வித்துட்டு வா அப்படிங்கிறார். சோ அந்த சின்ன பையன் என்ன நினைச்சிருப்பான், என்னடா இருக்கு இப்படி சொல்றாரே அப்பா, வேற கர்ச்சீஃப் வேற இவ்வளவு ரொம்ப அசிங்கமா இருக்கு, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த பையன் என்ன பண்றான், நீட்டா துவைச்சு நல்லா அயன் பண்ணி மார்க்கெட்ல போய் $2 விற்க ஆரம்பிச்சிருப்பான். ஓகேங்களா. அப்ப என்ன ஆகுது, காலையில 10 மணிக்கு போனா சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு, விற்க முடியல அந்த பையன் மேல. அப்போ ஒரு பெரியவர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, கண்ணா நீ காலையில இருந்து ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கியே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த $2 வச்சுக்கோ, நான் வாங்கிக்கிறேன் அந்த கர்ச்சீஃப அப்படின்னு சொல்லி. சோ அந்த பையனுக்கும் ரொம்ப ஹாப்பி. அதனால மறுபடியும் வீட்டுக்கு போய், அப்பா இங்க பாருங்கப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நான் $2 வித்துட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட கொடுத்தாருனா அவங்க அப்பாவுக்கும் ஒரே ஹாப்பி. அப்பா புரிய வச்சுட்டாரு, இல்லடா காலையில 10 மணில இருந்து நீ சாயந்தரம் 5 மணி வரல உழைச்சினா தான் $2 நீ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த கத்துக் கொடுத்தது அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். மறுபடியும் ஒரு 2-3 நாள் கழிச்சு பாக்குறாரு, அதே காரை வச்சுட்டு அந்த சோஃபால விளையாண்டுகிட்டு இருக்காங்க. என்னது இவ்வளவு தூரம் நம்ம கத்து கொடுத்தோம், இன்னும் தம்பி மாறலையே, எப்ப போய் இவன் உழைக்க போறான் அப்படிங்கறதுனால என்ன பண்றாரு, மறுபடியும் அதே மாதிரி ஒரு கர்ச்சீஃபை கொடுத்து, இதை போய் நீ $20 வித்துட்டு வாங்குற, $20 போய் வித்துட்டு வாங்க. ஒரு 2 நிமிஷம் வீடியோவை பாஸ் பண்ணுங்க, யோசிங்க, பாஸ் பண்ணிட்டு யோசிங்க, எப்படி அதே கர்ச்சீஃபை $20 நம்ம விற்கலாம். ஏதாவது உங்களுக்கு ஐடியா தோணுச்சு அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட்ல போடுங்க. நான் கண்டிப்பா அது என்ன அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ரொம்ப ரொம்ப விஷயம். உங்களோட ப்ராடக்ட், உங்களோட சர்வீஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு இந்த யோசனை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். ஓகேங்களா. அப்ப அந்த பையன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்ன பண்ணலாம், இதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ அடிஷன் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்மளால சேல் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு என்ன பண்றான், ஒரு ஃப்ரெண்டோட அம்மா நல்லா ஒரு எம்ப்ராய்டரி பண்ணுவாங்க. சோ அதனால என்ன பண்றான், அங்க போய் ஆன்ட்டி எனக்கு இந்த இதுல ஒரு மிக்கி மவுஸ் எம்ப்ராய்டரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்ட அந்த ஆன்ட்டியும் அவங்க எம்ப்ராய்டரி அழகா போட்டு கொடுத்துட்றாங்க. அதே இதை ஒரு நல்ல ஒரு பாக்ஸ்ல போட்டு, மிக்கி மவுஸ் யாருக்கு பிடிக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்க எத்தனை மணிக்கு ஸ்கூல் விட்டு வெளில வருவாங்க, 4 மணிக்கு வருவாங்க. யார் கூட்டிட்டு போவாங்க, பேரண்ட்ஸ். அப்ப அந்த இடத்துல நாம போய் வித்தோம்னா கண்டிப்பா குழந்தைங்க கேட்பாங்க, எனக்கு வேணும் இந்த கர்ச்சீஃப் அப்படின்னு. கண்டிப்பா குழந்தைங்க கேட்டா பேரண்ட்ஸ் கண்டிப்பா வாங்கி கொடுப்பாங்க இல்லைங்களா. சோ அதனால என்ன பண்றாங்க, அந்த பையன் ஒரு 3:45 3:50 அந்த டைமுக்கு போய் ஏதாவது ஒரு ஸ்கூல்ல போய் நிக்கிறாப்ல. கரெக்டா 4 மணிக்கு குழந்தைங்க வந்த உடனே என்ன சொல்றாரு, மிக்கி மவுஸ் கர்ச்சீஃப் அப்படின்னு எல்லாத்துக்கும் காட்டுறாரு. அப்போ ஒரு 4-5 குழந்தைங்க ரகலை பண்றாங்க, எனக்கு வேணும், எனக்கு இந்த கர்ச்சீஃப் வேணும், எனக்கு இந்த கர்ச்சீஃப் வேணும் அப்படின்னு. உடனே பேரண்ட்ஸும் என்ன பண்றாங்க, டக்குன்னு ஒரு பேரண்ட் எனக்கு கொடுப்பா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு $20 கொடுத்து வாங்கிக்கிறாரு. நல்லா யோசிங்க, அதே கர்ச்சீஃப இப்ப $20க்கு 1 ஹவருக்குள்ள வித்துட்டாரு. ஏன் அப்படின்னா அவரோட டார்கெட் ஆடியன்ஸும் என்ன மார்க்கெட்டை சூஸ் பண்ணாரு அப்படிங்கிறது கிளியரா இருக்கு. சோ கரெக்டா இது குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன பண்றாரு, இந்த குழந்தைங்ககிட்ட ஒரு மிக்கி மவுஸை வரைஞ்சு கரெக்டா ஸ்கூல் விட்டு வெளியில வர டைம்ல போய் நிக்கிறாரு. சோ யாரு குழந்தைங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா பேரண்ட்ஸ். கரெக்டா யோசிக்கிறாரு, யோசிச்சு போய் பண்றாரு. சோ திரும்பி போய் அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா பாருங்கப்பா,
$20 வித்துட்டேன் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னப்பா பண்ண அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் பண்ணேன் அப்படின்னு. சோ புரிஞ்சுக்கிட்டாப்புல அந்த பையன், ஓ காலையில இருந்து இவ்வளவு தூரம் நம்ம மெயின் ஓப்பன் மார்க்கெட்ல போய் வித்தா $2 தான் சம்பாதிக்க முடியும். பட் இன்னும் கொஞ்சம் போக்கஸ்டா நம்மளோட டார்கெட் செக்மெண்ட் எல்லாம் கரெக்டா இது பண்ணோம்னா இன்னும் நிறைய நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த பையன் கத்துக்கிறான். மறுபடியும் ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தா அதே மாதிரியான காரை வச்சுக்கிட்டு மறுபடியும் சோஃபால விளையாண்டு இருக்காப்ல. அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்து, எனக்கு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, அதே கர்ச்சீஃபை கொடுத்து இன்னைக்கு நீ $200 விற்கிற அப்படிங்கிறது. அதே கர்ச்சீஃப $200. இப்ப அந்த பையன் என்ன பண்ணுவான்? இப்பயும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. அதே கர்ச்சீஃப $2 வித்த பையன், அதே கர்ச்சீஃப $20 வித்த பையன் இப்ப $200 எப்படி விற்பான் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கிறோம். அப்படி யோசிச்சு பார்த்தா என்ன பண்றான்னா அந்த பையன், அப்பதான் வந்து ஒரு பெரிய படம் நல்லா 100 நாள் ஓடிடுச்சு அமெரிக்கால. 100வது நாள் ஓடினதுக்கு அது ஒரு சின்ன ஒரு செலிப்ரேஷன் கொண்டாட்டம் வந்து ஒரு ஆடிட்டோரியத்துல நடக்குது. நிறைய பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆக்ட்ரஸஸ் எல்லாம் இருக்காங்க. அப்ப என்ன பண்றான் அந்த பையன், அந்த பவுன்சர்ஸ் காலுக்குள்ள பூந்து எப்படியாவது அந்த ஆக்டர் கிட்டையும் ஆக்ட்ரஸ் கிட்டையும் ஒரு ஆட்டோகிராஃப் பண்றான். ஓகேங்களா, பையன் சின்ன பையன் அப்படிங்கறனால அவங்களும் விட சொல்லிட்டாங்க, ஒரு ஆட்டோகிராஃப் தானே விடுங்கன்னு சொல்லி கரெக்டா உள்ள போய் ஆட்டோகிராஃப் வாங்கிடுறான். வாங்கிட்டு வெளியில வந்து எந்த கிரௌட் இருக்கு பாருங்க, யாரெல்லாம் உள்ள போக முடியலையோ, ஆக்டர் ஆக்ட்ரஸ் பக்கத்திலேயே போக முடியாத ஆளுகள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் என்ன பண்றான், இந்த ஒரிஜினல் ஆட்டோகிராஃப் பை இந்த ஆக்டர் இந்த ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறது சேல் பண்றான் $200. 4 பேர் அடிச்சு போட்டு ஒருத்தன் $450 வாங்கிடுறான். பேரம் பேசி எனக்கு $450 தரேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அது ஆட்டோகிராஃப், செலிபிரிட்டியோட ஆட்டோகிராஃப் போட்ட கர்ச்சீஃப், அதை வாங்கிக்கலாம். இப்ப பாருங்க, அதே கர்ச்சீஃப $450க்கு 10 நிமிஷத்துல சேல் பண்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் பை ஆடிங் வேல்யூஸ். அந்த ப்ராடக்ட அந்த சர்வீஸ நம்ம இன்னும் என்னென்ன விஷயம் எல்லாம் ஆட் பண்ண முடியுமோ கண்டிப்பா நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிள் ஜாஸ்தி. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் கதையில இருந்து. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வேற யாரும் இல்லைங்க, இஸ் மைக்கேல் ஜோர்டான். இஸ் a very famous NBA player, நேஷனல் பாஸ்கெட்பால் அசோசியேஷன் இதுல யூஎஸ்ல நடக்கிற ஒரு விஷயம். இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சிகாகோ புல்ஸ்க்கு விளையாண்டாரு. ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ், ஏகப்பட்ட இது அதுல இருந்து தாண்டி வந்து ஜெயிச்சவர் தான் இந்த மைக்கேல் ஜோர்டான். இவரை பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க போய் பாருங்க. இவரோட ஷூ என்ன யூஸ் பண்றவர் அப்படின்னா நைக்கி தான். இப்ப பாஸ்கெட் பால் ஷூ எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 30,000-40,000 இருக்குது, 1,00,000 இருக்குது. ஆனா இவருக்குன்னு ஒரு ஓன் பிராண்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதான் ஹி இஸ் வெரி ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் ஷாட். என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் என்னமோ டங் அப்படிம்பாங்க பாஸ்கெட் பால்ல. இவரோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏர் ஜோர்டான். ஒரு நைக்கிக்கு ஒரு டைப் வச்சு என்ன பண்றாரு, இது நான் யூஸ் பண்ண பிராண்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏர் ஜோர்டான் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வந்து இந்த இதே மூலியமா இது பண்றாரு. ஸோ இவர் யூஸ் பண்ண ஷூ, இவர் பண்ண ஷூ அப்படிங்கிறதுனால இதோட வேல்யூவே வந்து இட்ஸ் மோர் தேன் 2 lakhs 3 lakhs ஷூ. ஸோ ஒரு ஷூவை எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணத்தோட நான் முடிக்கிறேன். இதுதாங்க மார்க்கெட்டிங். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மார்க்கெட்டிங்னா என்ன, பிராண்டிங்னா என்ன, அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன. ஸோ மார்க்கெட்டிங் பிளேஸ் அ வெரி பிக் ரோல். நீங்க மார்க்கெட்டிங் பண்ண 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 யூ வில் கெட் மோர் பெனிஃபிட்ஸ் ஆன் பிராண்டிங் அண்ட் ஆல்சோ அட்வர்டைஸ்மெண்ட். நீங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியா மக்களுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ இதுதாங்க விஷயம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்ன தேவைங்கிறது சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். சோ நான் உங்களிடம் விடைபெறுவது லோகேஷ் மனோகரன், ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் இருந்து. நன்றி, வணக்கம்.